ஆஸ் அ பிரைடா இருந்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமா செக் பண்ணிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட புக் பண்ணுங்க. என்னென்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட்டி கிரியேஷன் அண்ட் ஸ்வீட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க யாரை புக் பண்றீங்களோ அவங்களோட பேஜை ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க. பிளஸ் அவங்க யாருக்கிட்ட படிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் செக் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங், அவங்க கிட்ட வேல்யூபிளான சர்டிபிகேட் இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. யாரா இருந்தாலுமே அவங்க எவ்வளவு டேஸ் படிச்சிருக்காங்கன்னு அப்டேட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. இதையே செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா இதுவுமே ஒரு மெயின் ரீசன் தான். சர்டிபிகேட் யார் வேணாலும் வாங்கலாம், எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்சிரும் நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு. பட் இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கோர்ஸ் ப்ராப்பரா படிக்காம யாருமே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. தேர்ட் பாயிண்ட், ஏதாவது ஒரு போஸ்ட பார்த்துட்டு இவங்க மேக்கப் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பாருங்க, ஒவ்வொரு போஸ்டுமே எல்லா மேக்கப்புமே ஒரே மாதிரியே இருக்கா அப்படின்னு. ஃபோர்த் பாயிண்ட், மேக்கப் யார் வேணாலும் போடலாம், போட்ட உடனே எல்லா மேக்கப்புமே அழகா தான் இருக்கும். பட் அது இல்ல இங்க மேட்டர். எவ்வளவு டைம் ஆனாலும் மேக்கப் அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட கிரே அண்ட் எல்லோனஸ் ஆகாம இருக்கிறதுக்கு பேர் தான் பிரைடல் மேக்கப். இதெல்லாம் நான் எப்படி செக் பண்றது அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இந்த ஃபிஃப்த் பாயிண்ட முக்கியமா எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பேஜ்ல நீங்க பார்க்கும்போது அவங்க போஸ்ட் மட்டும் பார்க்காம அவங்க பயோ செக் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க எவ்வளவு பிரைட்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க ஹைலைட்ஸை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பிரைடோட ஓன் ரிவ்யூ எல்லாருமே ஆட் பண்ணிருப்பாங்க. மேக்கப் போடுறது மட்டும் மேக்கப் கிடையாது, சாரி டிராப்பிங், ஹேர் ஸ்டைலிங் இதெல்லாம் சேர்ந்ததுதான் மேக்கப். இதெல்லாம் அவங்களே பண்றாங்களா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன இதை எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட புக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிக் டேல எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம இருக்கலாம். சோ இதே மாதிரி என்ன டிப்ஸ் நெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.